இயேசு கிறிஸ்து உண்மையுள்ள தெய்வம், உண்மையுள்ள கடவுள், உண்மையுள்ள ஆண்டவர், உண்மையுள்ள கர்த்தர். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டார்? ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கட்டும், தேவ ஊழியர்களா இருக்கட்டும், இன்னைக்கு உலகத்தை குறித்து நம்ம பயப்படுறோம், உலக சம்பவங்களை குறித்து பயப்படுறோம், உலக ராஜ்யங்களை குறித்து பயப்படுறோம், உலக சட்டத்திட்டங்களை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இயேசு சாமி சொல்றாரு, நான் படகுல வரப்போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் என்ன? அலை கொஞ்சம் முழக்கமா தான் இருக்கு. ஆனா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசு உங்க படகுல இருந்தா கொஞ்சம் அலக்கழிப்பு வரதான் செய்யும், கொஞ்சம் கலக்கம் வரதான் செய்யும், கொஞ்சம் பயம் வரதான் செய்யும். ஆனா பயந்துடக்கூடாது. ஆமே. ஒரே விசுவாசம், என் வாழ்க்கையில என்ன சம்பவிச்சாலும் என்னோட இயேசு இருக்கிறாரு என்கிற விசுவாசத்துல இருக்கணும். ஆமே. நம்மளுக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டுனாலே, கொஞ்சம் குடும்பத்துல சூழ்நிலைகள் மாறினாலே நம்ம நினைச்சிடறோம், அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு, இனி நம்ம வாழ்க்கையில நடக்காது, செயல்படாது, முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லை, பெருக்கம் இல்லை, இனிமே தோல்விதான், இனிமே அவமானம் தான், இனிமே வாழ்க்கையில கண்ணீர் தான், இனிமே நம்ம வாழ்க்கையில சஞ்சலம் தான், அப்படி நம்ம எண்ணிடுறோம், நம்ம நினைச்சிடுறோம். ஆனா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, சீசர்களும் இயேசுவோடு கூட இருந்தவங்க தான், இயேசுவினுடைய காரியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டவங்க தான், இயேசு செய்த அற்புதத்தெல்லாம் கண்ணுக்கு கண்ணா பார்த்தவங்க, நேருக்கு நேரா பார்த்தவங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பயம் வந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இயேசு கடல் மேல நடந்து வராரு. சீசர்கள் பார்க்கறாங்க, ஆண்டவரே நீதானா என்று சொன்னால் நானும் வர்றேன், ரெடி, நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க. ஆனா வந்த பிறகு கொஞ்சம் உலகத்தை நோக்கி பார்க்கும்போது, கொஞ்சம் சுழல் காற்றுறதை பார்க்கும்போது, கொஞ்சம் புயல் காற்றை பார்க்கும்போது, கொஞ்சம் பிரச்சனைகள் பார்க்கும்போது, கொஞ்சம் போராட்டங்களை பார்க்கும் பொழுது இயேசுடைய அன்பை விட்டு நம்ம பின்வாங்கி போயிடுறோம், இயேசுவின் கிருபையை விட்டு இழந்து போயிடுறோம். உலகத்தை பார்க்கறதுனால நம்மள ஆசீர்வாதத்தை இழந்துடுறோம், கிருபையை இழந்துடுறோம், ஐஸ்வர்யத்தை இழந்துடுறோம், மகிமையை இழந்துடுறோம், மகத்துவத்தை இழந்துடுறோம், தேவ பிரசன்னத்தை இழந்துடுறோம். ஆமென். அல்லேலூயா. இயேசுவை பார்க்கிற வரைக்கும் ஆதாமும் ஏவாளும் பர்ஃபெக்ட்டா வாழ்க்கை நடந்தாங்க. இயேசுவை பார்க்காம கொஞ்சம் விசுவாசம் பார்த்ததால பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது. ஏன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், மகிமை அவர்களை விட்டு போனது. ஆமென். அல்லேலூயா.